நீங்கள் ஃப்ரீக்வெண்டான ஒரு ஹைவே ட்ராவலர்னா இந்த போர்டை நீங்கள் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு கன்சர்ன் இருக்கும். என்னன்னா நம்ம வந்து நிறைய ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டோலில். ஏன்னா எவ்ரி டைம் நம்ம ஒரு டோல் கேட்டை கிராஸ் பண்ணும்போது மினிமம் ஆஃப் ஒரு 50லேருந்து 100 ரூபாய்க்கு மேலே டோல் நம்ம கொடுத்துக்கிட்டே போவோம். ஒரு ஹைவே ட்ரிப் போனோம்னா 1000-1500 ரூபாய் கிட்ட நம்ம வந்து அப் அண்ட் டவுன் கொடுக்க வேண்டி வரும். இந்த இதுக்கு ஒரு சொல்யூஷனாக பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆனுவல் ஃபாஸ்டாக் பாஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல என்னன்னா 3000 ரூபாய்க்கு வந்து பார்த்தோம்னா 200 தடவை நம்ம அப் அண்ட் டவுன் போய் வர முடியும். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், கார், ஜீப்ஸ், வேன்ஸுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா கமர்ஷியலி யூஸ் பண்ண முடியாது. மற்ற ரோடு யூசர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த பாஸ் எடுக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. யார் ஒருத்தங்க வந்து அடிக்கடி ஹைவேஸ் போவாங்களோ, மந்த்லி ஒன்ஸ் வந்து ரோட் ட்ரிப்ஸ் போவாங்க, அந்த மாதிரி உள்ள பீப்புள் வந்து இயர்லி பாஸா இதை எடுக்க முடியும். இதுல வந்து பார்த்தோம்னா 200 தடவை நம்ம போய் கிராஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அடுத்து வந்து இந்த 3000 ரூபாவை அடுத்து ரீசார்ஜ் பண்ணணும். அது ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரீசார்ஜ் பண்ண முடியும். சப்போஸ் வந்து ஒரு வருஷம் முடியுது, நம்ம அதை யூஸ் பண்ணலைன்னா அடுத்த வருஷம் புதுசாக தான் ரீசார்ஜ் பண்ணணும். இது வந்து ஆகஸ்ட் 15 அவங்க எடுத்துட்டு வர போறாங்க. கண்டிப்பா ஃப்ரீக்வெண்ட் ரோட் யூசர்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்கீமா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். அதுக்கான ப்ராசஸ் வரும்போது நமக்கு தெரியும். எக்ஸிஸ்டிங் ஃபாஸ்டாகே நம்ம அப்கிரேட் பண்ணணும். இந்த ஸ்கீம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.